மழை வெள்ள பாதிப்பு நிலைமை விரைவில் சீரடையும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் இன்று பதிவிட்டுள்ளார். அமைச்சர்கள், அதிகாரிகள் முதல் கடைநிலை பணியாளர்கள் வரை மக்களை பாதுகாக்க ஓய்வின்றி உழைத்து வருகிறார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். வெள்ள நீர் தேங்கியிருக்கும் நிலையில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் உயிரிழப்புகளை தடுக்கவும் தான் சில இடங்களில் மின்சாரம் இன்னும் வழங்கப்படவில்லை என்று தனது பதிவில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், முதலமைச்சருடைய இந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் பற்றி விரிவாக சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் கொளத்தூர், திருவிக நகர் மற்றும் எழும்பூர் தொகுதிகளில் பெருமழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நேரடியாக சென்று நிவாரண பணிகளை ஈடுபட்டார். அதன் தொடர்பாகத்தான் இந்த எக்ஸ் தளத்துல இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். வெள்ளநீர் தேங்கியிருக்கும் நிலையில மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் உயிரிழப்பை தடுக்கவும் சில இடங்களில் மின்சாரம் இன்னும் வழங்கப்படவில்லை. மின் இணைப்புகள் வழங்கும் பணி கவனத்தோடு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அமைச்சர்கள், அதிகாரிகள் முதல் கடைநிலை பணியாளர்கள் வரை மக்களை பாதுகாப்புக்காக களத்தில் ஓய்வின்றி உழைத்து வருகிறார்கள். விரைவில் நிலைமை சீரடையும் என்பதைத்தான் சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்துல இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மின்சாரம் இன்னும் வழங்கப்படாததற்கு காரணம் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யவும் உயிரிழப்புகளை தடுக்கவும் தான். வெள்ள நீர் தேங்கியிருக்கும் பகுதியில் மின்சாரம் இன்னும் வழங்கப்படவில்லை. மின் இணைப்பு வழங்கும் பணிகளுக்காக கவனத்தோடு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அனைத்து பணியாளர்களும் மக்களை பாதுகாக்க களத்தில் ஓய்வின்றி உழைத்து வருகிறார்கள். விரைவில் நிலைமை சீரடையும் என்பதைத்தான் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழக முதலமைச்சர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.